பாஜக தலைவரை மாற்ற வேண்டும். பாஜகவிலிருந்து விலகிய குஷ்பு அதிரடி பேட்டி. அதாவது குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கி பின் திரையுலகில் முன்னணி நாயகியாக மாறியவர் குஷ்பு. பாலிவுட்டிலிருந்து தென்னிந்திய சினிமா பக்கம் வந்த இவர் முதலில் தெலுங்கில் நடித்து வந்தார். இதனையடுத்துதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பிரபு இணைந்து நடித்த தர்மத்தின் தலைவன் படத்தின் மூலம்தான் குஷ்பு தமிழில் அறிமுகமானார். அந்த வகையில் நடிகை குஷ்பு இயக்குனர் சுந்தர் சியை 10 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அவந்திகா, அனந்திகா என 2 மகள்கள் உள்ளனர். நடிகை, தயாரிப்பாளர் என சினிமாவில் பயணித்து வந்த குஷ்பு திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்து 45 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். இவர் தற்போது பாஜக கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தன்னை எந்த கட்சி நிகழ்ச்சிக்கும் அழைப்பதில்லை என்றும் தான் புறக்கணிக்கப்படுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார் நடிகை குஷ்பு. என்னை ஏன் அழைப்பதில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம்தான் கேட்க வேண்டும் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். குஷ்புவின் இந்த வெளிப்படையான குற்றச்சாட்டு பாஜகவில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதேபோல் நடிகை குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் பல வருடங்களாக இணைந்து பணிபுரிந்து பிறகுதான் பாஜக கட்சியில் இணைந்துள்ளார். இதனால்தான் என்னவோ பாஜக அவரை புறக்கணிக்கிறதா அல்லது தொடர்ந்து அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பேசினால் அவருக்கும் பதவி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக அவரை புறக்கணிக்கிறதா என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. மேலும் அவர் பாஜகவிலிருந்து விலகக்கூட முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. எதுவாக இருந்தாலும் அண்ணாமலையை நேரில் சந்தித்த பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நடிகை குஷ்பு வெளியிடுவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் பாஜகவிலிருந்து விலகுவதற்கு இந்த காரணம் மட்டுமில்லாமல் கடந்த சில மாதங்களாகவே பாஜக அதிமுகவுக்கு ஆதரவாகவும் அதிமுக கூட்டணியை பாஜக பக்கம் இழுப்பதற்கான முயற்சியிலும் இறங்கி இருப்பதால் பாஜக அதிமுக கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்காத நடிகை குஷ்பு இந்த குற்றச்சாட்டையும் முன்வைத்து வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியானது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 2 பிளவுகளாக மாறியது. அதிமுக குறித்தும் மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்தும் அவதூறாக பேசியதாலே இந்த கூட்டணி முடிவுக்கு வந்தது. இவ்வாறு இருக்கும்போது ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு முட்டுக் கொடுக்காமல் இனி கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என கூறி வருகிறார். ஆனால் அண்ணாமலை தனது அமெரிக்க பயணத்தை முடித்து வந்ததிலிருந்தே பல மாற்றம் அடைந்துள்ளார். மேலும் அதிமுகவை ஏதும் சாடாமல் தொடர்ந்து நேர்மறையான கருத்துக்களையே தெரிவித்து வருகிறார். குறிப்பாக எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது ட்விட்டர் பக்கத்தில் மோடியுடன் ஒப்பிட்டு பதிவு ஒன்றையும் போட்டுள்ளார். இதனால் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி இணையப் போவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணையப் போவதாக பாஜக தரப்பு முக்கிய புள்ளிகளே கூறி வருவதால் இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட நடிகை குஷ்பு கோபமடைந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் கட்சிக்குள் தனக்கு முக்கியத்துவம் இல்லாததை கருதி பாஜகவிலிருந்து அவர் விலகக்கூட முடிவெடுத்திருப்பதாகவும் அல்லது உடனடியாக பாஜக தலைவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.